வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய், அதோட பகுதி 17. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? ஒழுங்கா படி அமுதா, நான் தினமும் ஃபோன் பண்ணுவேன். நீ தனியாலாம் இல்லை, நான் எப்போதும் இருப்பேன் உன் கூட, சரியா? நான் சீக்கிரம் வர பார்க்குறேன் என்று கீதா அழுது கொண்டே கூற, அக்கா நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல நல்லபடியாக போய் உங்கள் குடும்பத்தோட சேருங்க, அதுதான் உங்கள் இடம், இது இல்லை. நீங்கள் இப்படி தள்ளியே இருந்தால் அவங்க எப்படி உங்களை மன்னிப்பாங்க? அதனால் அங்கேருந்தே மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக அவங்க மனசு மாறும். என்னத்தை மாறப்போதீ நீ? எல்லாம் நான் பண்ணின பாவம், நானே எழுதிக்கிட்டது என்று கலங்கும் கண்களை துடைக்க, திருநெல்வேலி திருநெல்வேலி கா பஸ் வந்துடுச்சு பாருங்க என்ற அமிர்தா கீதாவின் பொதிகளில் பாதியை எடுக்க, மீதமிருந்த பொதிகளை எடுத்துக்கொண்ட கீதா, என்னமோ என்கிட்டேருந்து எல்லாம் வாங்கிக்குவாங்கன்னு நானும் வருஷம் எல்லாம் தான் வாங்கிட்டு போகிறேன். எங்கே என்னை பார்த்தா கூட ஏதோ பிசாசை பார்த்த மாதிரி எல்லாரும் ஓடுறாங்க என்று கீதா தன் பொதிகளுடன் பேருந்தில் ஏறி தனக்கான இடத்தில் அமர, அமிர்தா அவள் மறுபடியும் மீதி பைகளை அவளின் கையில் திணித்தவள், பார்த்து போங்கக்கா, பழச நினச்சிட்டே இருக்காதீங்க, இனி உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, அதுக்கு விடவும் மாட்டாங்க என்று கூறிவிட்டு இறங்க, கீதாவிற்கு அவள் யாரை கூறுகிறாள் என்று புரிந்துவிட மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. சற்று நேரத்தில் பேருந்து நகரத் தொடங்க, அமிர்தா உடம்ப பார்த்துக்கோ, நல்லா படிப்புள்ள, எதுனாலும் எனக்கு பேசு, சரியா? எனக்கும் உன்னையும் பாரதியும் விட்டா யாரும் இல்லை புள்ள, பேசுவதானே என்று அழுதபடி ஜன்னல் வழியே கைகளை விட்டபடி கேட்க, அவளின் கையை பிடித்து கொண்ட அமிர்தா, நீங்கள் இந்த அமிர்தாவோட அக்கா, எப்படி மறப்பேன்? பத்திரமா போங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, பாரதி அக்காவும் பேசுகிறேன்னு சொன்னாங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே பேருந்து நகர்ந்து விட அமிர்தா தள்ளி நின்று கொண்டாள். பேருந்து முன்னேறி சென்று புள்ளியாக மறையும் வரை பார்த்து கொண்டு நின்றாள் அமிர்தா. அதுவரை அடங்கியிருந்த கண்ணீர் துளி துளியாக அவளின் கண்களிலிருந்து விடத் தொடங்கியது. அமிர்தா, இந்த ராக் ஃபுல்லாக அந்த காமிக் புக்ஸை அடிக்கிடு என்று ஒவ்வொரு ராக்கையும் எதை எடுக்க வேண்டும் நூலக கண்காணிப்பாளர் கூறிக்கொண்டே வர அமிர்தாவும் கவனமாக குறிப்பெடுத்து கொண்டாள். சரிம்மா, நாளையிலேருந்து தொடங்கு. சரி சார், நான் நாளைக்கு காலையில் 8 மணிக்கே வந்துடுறேன் என்றவள் தனது விடுதிக்கு புறப்பட்டு விட்டாள். அமிர்தா இப்போது கீதா வேலை பார்த்த அந்த நூலகத்தில் தான் வேலை பார்க்கிறாள். கீதா ஊருக்கு செல்லும் முன் அமிர்தாவிற்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்து விட்டு சென்றிருந்தாள். அமிர்தாவுக்கு இப்போது படிப்பதற்கும் இங்கு உதவியாக இருந்தது. பாரதிக்கா எப்படி இருக்கீங்க? அண்ணா நல்லா இருக்காங்களா என்று அமிர்தா பேசி கேட்க, நான் நல்லா இருக்கேன் அம்மு பாப்பா, நீ எப்படி இருக்க? அக்கா என்னை பாப்பா சொல்லாத, நீ பாப்பா தானடி, அதை விடு, படிப்பெல்லாம் எப்படி போகுது? போன தடவை 2 மார்க்கில் போயிடுச்சுன்னு சொன்னேன், இந்த தடவை ஒழுங்காக எழுது, புரியுதா? அப்புறம் இந்த கீதா ஃபோன் பண்ணாளா? எங்க ஊருக்கு போய் 2 தடவை பேசினதோட சரி, அப்புறம் நானா 2 தடவை போட்டேன், அவங்க சரியாக பேசலை. சரி, ஏதோ அவங்க சரியில்லைன்னு நான் வச்சுட்டேன்க்கா என்று அமிர்தாவும் கவலைப்பட, சரி விடிடி, இப்போ தானே அவங்க அம்மா பேசியிருக்காங்கன்னு சொன்னா, சீக்கிரம் எல்லாம் சரியாக போகும், அப்போ அவளே பேசுவா, நீ படி, ஒழுங்காக எழுது என்ற பாரதி சற்று நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க, அமிர்தாவிற்கு மீண்டும் அனைத்தும் வெறுமையாக இருந்தது. அவளுடன் இப்போது வேறு ஒரு பெண் தங்கியிருக்கிறாள் தான். அவள் பாரதி கீதா அளவிற்கு அமிர்தாவுடன் ஒட்டவில்லை. தன் படுக்கையில் விழுந்து கண்களை மூடியவுடன் வந்து நின்றான் சிவா. என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம்? உனக்கா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது என்று கேட்க, நான் என்ன பண்ணட்டும், இன்னைக்கு சனிக்கிழமை, பாரதி அக்கா கிட்ட பேசிட்டு வர லேட் ஆகிடுச்சு என்று அவள் கூற, நான் கோபமாக இருக்கேன், போடி என்று அவன் முகத்தை திருப்ப, சோ என் கடுவானுக்கு கோவம் வந்துடுச்சா என்று அவனின் கண்ணம் தொட்டு கிள்ள அவளின் கைகளை தட்டிவிட, அவளோ அவனை கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்தபடியே உறங்கியும் போனாள். இப்படித்தான் இவளின் வாழ்வு போய்கொண்டிருக்கிறது. யாருமற்ற தனிமையை போக்க அவன் ஒருவனே அனைத்துமாகி போனான். அமிர்தாவின் தேர்வுக்கு 3 நாட்கள் இருந்தது. முன்பு போல் எல்லாம் பயப்படவில்லை. இப்போது நல்ல முறையில் தன்னை தேற்றிக்கொண்டாள். அதேபோல் படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் இருந்தது. எப்படியும் இம்முறை தேர்ச்சி அடைந்து விட வேண்டும் என்ற முனைப்புடன் தான் படித்து கொண்டிருக்கிறாள்.
அவள் எதிர்பார்த்த தேர்வும் முடிவடைந்தது. அமிர்தாவுக்கு எப்படியும் இம்முறை தேர்ச்சிக்கான சதவீதம் அதிகம் என்று நம்பினாள். அதனால் அடுத்த கட்ட தேர்வுக்காக தொடங்கிவிட்டாள் அமிர்தா. அதுவும் நூலகத்திற்கு வரும் ஒரு பேராசிரியரும் அவளுக்கு உதவி செய்ய முன்வர மறுக்காமல் ஏற்றுக்கொண்டவள் தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொண்டாள். இந்நிலையில்தான் அவள் மீண்டும் சிவாவை பார்த்தாள். தனது வேலை முடிந்து விடுதி திரும்பும்போது வழக்கமாக செல்லும் சூப்பர் மார்க்கெட் அல்லாமல் நகரத்தில் இருக்கும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றிருந்தாள் அன்று. தனக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்த சமயம், "சீக்கிரம் திவ்யா, எவ்வளவு நேரம் எடுப்ப?" என்ற குரல் கேட்கவும் அமிர்தாவின் மனது தாளம் தப்பி துடித்தது. அவளையும் மீறி அந்த குரல் வந்த திசை நோக்கி சென்றவள் கண்கள் ஒரு இடத்தில் நிலை குத்தி நின்று விட்டன. "டேய், நீ உன் அம்மா மாதிரி ஏண்டா என் உயிரை எடுக்கிற?" என்று ஒற்றை கையால் அந்த பிஞ்சின் கை பிடித்து கொண்டு நின்றிருந்தான் சிவா. அமிர்தாவிற்கு புரிந்தது அது சிவாவின் குடும்பம் என்று. இதுவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவளை மேலும் உடைக்கவே வந்தாள் அவள். "டேய், 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்க? ஒரு பொருளை எடுக்க விடுறீங்களா என்ன? எப்ப பாரு கத்திட்டே இருக்க வேண்டியது. இந்தா இதை பிடி, நான் வந்துடுறேன்" என்றவள் சிவாவின் கையில் கூடையை திணித்துவிட்டு உள்ளே சென்றாள். செல்லும் முன் சிவா அவள் காதில் ஏறோ கூற அவளோ அவனின் தோள்களில் அடிக்கத் தொடங்கினாள். அதற்கு மேல் நடந்தவற்றை பார்க்க அமிர்தா அங்கில்லை. வேகமாக எடுத்த பொருட்களை கடையிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டாள். ஆனால் அவள் வெளியேறும்போது யாரோ தன்னை பார்த்தது போல ஒரு யூகம். ஆனாலும் திரும்பவில்லை. எத்தனை வேகமாக தன் விடுதிக்கு வந்தாள் என்று தெரியவில்லை. வந்து தன் படுக்கையில் விழுந்தவளுக்கு கண்கள் உடைப்பெடுத்தது. அமிர்தாவிற்கு அந்த காட்சியே மனதில் தோன்றி மனதை தைக்க அதை கட்டுப்படுத்தவும் வழி தெரியாமல் அவளிற்கு அழுதழுது உடலும் மனமும் சோர்ந்ததுதான் மிச்சம். ஒரு கட்டத்தில் உடலின் சக்தி வடிந்து அப்படியே உறங்கியும் போனாள். அடுத்த நாள் அவள் எழும்பும் நேரத்தை தாண்டி எழ தலை ஒரு பக்கமாக சுற்றியது. அதோடு ஏதோ தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்க முதலில் என்ன என்றே புரியவில்லை. பக்கத்தில் இருந்த நீரை முகத்தில் தெளிந்தவளுக்கு அப்போதுதான் அது அவள் பேசியின் சத்தம் என்று புரிய எடுக்க நூலகத்திலிருந்து அழைத்திருந்தார்கள். பேசி முடித்து வைத்தவள் தன்னையே நொந்து கொண்டு வேகமாக சாப்பிட்டு குளித்து வேலைக்கு ஓடி வந்தாள். "என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? உனக்கு உடம்பு முடியலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டாமா? படித்த பொண்ணுன்னு கீதா சொல்லிச்சேன்னு தான் உன்னை வேலைக்கு வைச்சா என் வேலையை போக வச்சுடுவ போல. இதுதான் கடைசி" என்று காப்பாளர் கூற அமிர்தா எதுவும் பேசாமல் தலை குடிந்து விட்டாள். தவறு அவளின் மீது இருக்கும்போது எதுவும் கூற முடியாதே. "மன்னிச்சிடுங்க சார், இனி இப்படி நடக்காது" என்று கூற, "என்னமோ போ. சரி, உள்ளே வந்து புக் எல்லாத்தையும் வச்சிருக்கேன், எடுத்து அடுக்கிடு" என்று கூற அவளும் தன் வேலை பார்க்க சென்று விட்டாள். அவர் கூறியபடி புத்தகங்களை அடுக்கி வைத்துவிட்டு நிமிர அடுத்த செட் புத்தகங்கள் அடுக்குவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆக அவளை மேலும் சிந்திக்க விடாமல் வேலைகள் அவளை இழுத்து கொண்டது. அமிர்தா தன் விடுதிக்கு போகும்போதே மிகவும் சோர்ந்துதான் இருந்தாள். இன்று நேரமும் கடந்துவிட போகும் வழியிலேயே தனக்கான உணவை வாங்கி கொண்டுதான் வந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளின் உள்ளுணர்வு தன்னை யாரோ பார்ப்பது போல இருக்க நடந்து கொண்டே சுற்றி பார்த்தாள். ஆனால் யாரும் இருப்பது போல இல்லை. இது மேலும் 2 நாட்கள் தொடர அமிர்தாவிற்கு பழையபடி பயம் பிடித்து கொண்டது. முன்பாவது தன்னுடன் பாரதி, கீதா என்று இருந்தார்கள். இப்போது அவரவர் வாழ்வை அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்க தனக்கு உதவி என்று கேட்கக்கூட ஆள் இல்லை. அதனால் என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவள் வேலை பார்க்கும் இடம் அவளின் விடுதியின் பக்கத்தில்தான் என்பதால் நடந்துதான் வந்து போவாள். 7 மணியுடன் அவளின் வேலை நேரம் முடிந்துவிடும். சில நேரங்களில் புது புத்தகங்கள் வந்தால் அதை அடுக்கி வைத்துவிட்டு வர நேரமாகும். அதுவும் 8 மணியை தாண்டாது. இங்கு சம்பளம் கம்மி என்றாலும் போய் வர படிக்க வசதியாக இருப்பதால் தான் இங்கு வேலைக்கு ஒத்துக்கொண்டது. இப்போது புதிதாக தன் மூளையில் முளைத்திருக்கும் கேள்வி தன்னை யார் தொடர்கிறார்கள் என்று. என்ன முயன்றும் பயம் தொற்றிக் கொண்டது. இதை எப்படி கையாள்வது? யாராக இருக்கும் என்ற பயம், எதற்கு தொடர்கிறார்கள் என்று பயமும் இருக்க அடுத்த நாள்தான் செல்லும் நேரத்திற்கு முன்பே வேலைக்கு சென்றவள் வரும்போது சற்று நேரத்திற்கு முன்பே விடுதிக்கு திரும்பியும் விட்டாள். ஆனால் இதை தொடர்வது சாத்தியமில்லை என்று புரிந்தது. அன்றும் அதே போல வேலை முடித்து வந்து கொண்டிருக்க அவளை இடிப்பது போல நின்றது ஒரு 2 சக்கர வாகனம். அமிர்தா பயந்து பின்னகர, "ஹாய் அமிர்தா" என்றவன் தன் ஹெல்மெட்டை கழட்ட அமிர்தா பயந்து பின்னகர்ந்தாள். ஏய் பயப்படாத, நான் உன்கிட்ட ஒன்று" என்று ஏதோ பேச அமிர்தா பயந்தவள், "யார் நீங்க? என் பேர் எப்படி தெரியும்?" என்று பதட்டத்துடன் கேட்க, தெரியும்,
நான் உன்னை பார்த்திருக்கேன் லைப்ரரியில். ஒரு வாரமாக உன்னை பின்தொடர்றேன் என்றவன் மேலும் பேசும் முன், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் என்னை பின்தொடராதீங்க என்று படபடவென புரிந்தவள் நில்லாமல் சென்று விட்டாள். வேகமாக தன் விடுதிக்கு வந்தவளுக்கு தன் இதயத்தின் ஓசை அவளிற்கே கேட்க, அதை தண்ணீர் குடித்து அடக்கியவளுக்கு இப்போது முளைத்திருக்கும் புதியவனை என்ன செய்து தடுப்பது என்று புரியவில்லை. முதல் முறையாக தனியாக இருப்பது போல உணர்ந்தாள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், புதியவன் கொடுத்த அதிர்ச்சியில் சிவாவை பார்த்ததை மறந்துவிட்டாள். ஆனால் அந்த புதியவன் அமிர்தாவை தொடரத் தொடங்கினான். லைப்ரரியிலும் அவளை தொந்தரவு செய்ய தொடங்கி சொல்லி பார்த்தவள் ஒரு கட்டத்தில் வெடித்து விட்டாள். உங்களுக்கு சொன்னா புரியாதா? நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன், அவரைத்தான் கல்யாணம் செஞ்சுப்பேன், சும்மா என்னை தொந்தரவு செய்யாதீங்க என்று கூறிவிட, என்ன சொல்கிற நீ? நான் உன்னை இந்த 1 மாசமா பார்க்குறேன், என்னை அவாய்ட் பண்ண சும்மா பொய் சொல்லாத என்றான் அவன். ஏய், இதுதான் நான் உனக்கு கடைசியாக சொல்கிறது. இனி என்னை ஃபாலோ பண்ணால் நான் போலீஸ்கிட்ட போவேன் என்று அமிர்தா கூறியவுடன் அவன் முகத்தில் ஒரு பயம் வந்து போக அதை கண்டுகொண்டவள், நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீ ரொம்ப பண்ணுற என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பேராசிரியர் வாணி, என்ன அமிர்தா எப்படி இருக்க என்று கேட்டவாறே வர, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அமிர்தா, ப்ளீஸ் புரிஞ்சுக்க என்று கூறிவிட்டு அவன் சென்றுவிட, என்னம்மா என்ன பிரச்சனை என்று அவளின் முக மாற்றத்தை சரியாக கண்டு கொண்டு கேட்க, அமிர்தா எதையும் மறைக்காமல் கூறிவிட்டாள். நினச்சேன், நீ பயப்படாத. அவன் பேர் கவின், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கான். அவன் அமெரிக்காவில் வேலை பார்க்குறான், இப்போ லீவுக்கு வந்திருக்கான். இன்னும் 2 நாளில் ஊருக்கு போயிடுவான். பயப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட இன்டர்வியூக்கு ரெடியாகு என்று கூற, சரி மேடம் என்று கூற, என்ன சுதி இறங்குது? அப்படியெல்லாம் இல்லை மேடம் என்றவளுக்குள் இந்த முறையேனும் தான் தேர்ச்சி பெற்றுவிட வேண்டும் என்ற வேண்டுதல்தான். கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவ, அதனால் அடுத்ததுக்கு தயாராகு. தேவையில்லாமல் விஷயத்துக்கு எல்லாம் பயப்படாத. நீ உன் வேலையை கவனி. இதெல்லாம் வரும் போகும், இதுக்கெல்லாம் பயந்தா நம்ம முன்னேறவே முடியாது. இவனை மாதிரி ஆளெல்லாம் இனி உன் லைப்ரரியில் நிறைய பார்ப்ப, அதனால் தயாராகு என்று கூறிவிட்டு செல்ல, அமிர்தாவுக்கு அதுவரை இருந்த பயம் சற்று மட்டுப்பட்டது. அதோடு அவர் கூற வருவதும் புரிந்தது. இனி நான் அனைத்தையும் தனியாக போராட பழகிக்கொள்ள வேண்டும். இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.